நம்ம இதயத்தில் ஏற்படுற இன்னொரு மிகப்பெரிய சிக்கல் பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸ், பிஏடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கால்களுக்கு செல்ற ரத்தம் கொழுப்பு மூலியமா தடைப்படுறதுனாலோ இல்லை சுருங்குறதுனாலோ ஏற்படுறது. சுருங்குறது அப்படின்னா ரத்த நாளங்கள் சுருங்குறது தான். அதனால நம்மளுக்கு ரத்த ஓட்டம் தடைப்படும். இது புகைப்பிடித்தல், அதிக பிளட் பிரஷர், அதிகமான கொலஸ்ட்ரால், குறிப்பாக அதிகமான எல்டிஎல் இருக்கிறவங்களுக்கு வரும். ஆனால் இதில் நம்ம ஒரு அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம், பேலியோவில் இருக்கிறவங்களுக்கு உள்ள அதிக எல்டிஎல் இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அந்த எல்டிஎல் லார்ஜ் எல்டிஎல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அதிக எல்டிஎல் அப்படின்னு சொல்கிறது அது ஸ்மால் எல்டிஎலாக கன்வெர்ட் ஆகிற விஷயம். அது நார்மல் டயட்டில் இருக்கும்போது அதிக எல்டிஎல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த இடத்துல இந்த எல்டிஎலை பற்றி நம்ம குறிப்பாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். எல்டிஎல் கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படின்றது தான் ஒரு அப்ரோச். அதே நேரத்தில் பேலியோ மாதிரியான குறைமாவு உணவு முறையில் இருக்கும் பொழுது நம்மளுடைய ட்ரைகிளிசரைட் அளவுகள் 100க்கு கீழே கம்மியாக இருக்குது அப்படின்னா, அந்த எல்டிஎல் அளவுகள் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸ் அப்படின்றது அதிகமான உடல் எடை, பரம்பரையாக வர்ற விஷயங்கள், கட்டுப்படுத்தாத சர்க்கரை நோய் இதனால் கூட வரும். நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான கட்டுப்படுத்தாத சர்க்கரை நோய் தான் கொழுப்பு அதிகமாகிறதுக்கு காரணம், பல பிரச்சனைகளுக்கு காரணம். ஸோ சர்க்கரையை நம்ம சரியான முறையில் கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டாலே இந்த பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸ்லேருந்து 80% நம்ம தப்பிச்சுக்கலாம். இந்த பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸை ஆரம்ப கட்ட நிலையில் ஒரு சில அறிகுறிகளை வச்சு நம்ம கண்டுக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாங்க முடியாத கால் வலி, காலில் ஊசி குத்துற மாதிரி சுருக்குன்னு குத்திக்கிட்டே இருக்கு, கால் மரத்து போயிடுது. இந்த மாதிரியான சிம்டம்ஸ் குறிப்பாக சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு, கட்டுப்படுத்தாத சர்க்கரை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸோட ஆரம்ப கட்டம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பிஏடி அப்படின்ற பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. இந்த டெஸ்டோட பேரு ஆங்கிள் பிரேச்சியல் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய கணுக்காலில் உள்ள பிளட் ப்ரெஷரையும் தோள்பட்டையில் உள்ள பிளட் ப்ரெஷரையும் கால்குலேட் பண்ணி அதுக்கு ரெண்டும் உள்ள ஈக்குவேஷனை பார்த்து கண்டுபிடிப்பாங்க. அதாவது தோள்பட்டையில் இருக்கிற பிளட்டோடைய ப்ரெஷரை விட கணுக்காலில் இருக்கிற பிளட்டோட ப்ரெஷர் கம்மியாக இருக்குது அப்படின்னா பிஏடி இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வராது. அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் அல்ட்ராசவுண்ட், ஆஞ்சியோகிராம், எம்ஆர்ஐ அப்படின்னு அடுத்தடுத்த டெஸ்ட்டை வச்சு ரொம்ப பர்டிகுலராக அந்த பிஏடி எப்படி இருக்குது, என்ன லெவலில் இருக்குது அப்படின்றத மருத்துவர்கள் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ இந்த பிஏடி வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சர்க்கரையை கட்டுக்குள்ளர வைக்கணும், புகைப்பிடிக்காமல் இருக்கணும், நம்ம உடல் எடையை அளவுக்கு கீழே, அதாவது நமக்கு தேவையான வெயிட்டோட வச்சுக்கணும். குறிப்பாக நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் எப்பயுமே நார்மலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். மற்றபடி ஒரு லெவலுக்கு மேலே போய் பைபாஸ், ஆஞ்சியோலாம் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை வந்ததுன்னா அதை தவிர்க்காமல் உடனடியாக பண்ணணும். ஸோ இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இவ்வளோ பிரச்சனைக்கும் அடிப்படை காரணம் நம்மளுடைய உணவு முறை. ஸோ உணவு முறை மாற்றினாலே பல பிரச்சனைகளுக்கு வெளியில் வந்துடலாம். அதுக்கு பேலியோ உணவு முறை ஒரு சிறந்த வழி அப்படின்றதுல எல்லளவும் சந்தேகமே கிடையாது.